ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். விவசாயிகளின் நலனுக்கான மத்திய அரசின் முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் மற்றும் தொகுப்பாளர் சோனு சூட். விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் சோனு சூட், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய அரசு இந்தியாவில் விவசாயிகளின் முக்கிய பங்கை எப்போதும் வலியுறுத்துகிறது. மேலும் அவர்களை நமது பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக கருதுகிறது. கடந்த 10 ஆண்டுகளை விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறையின் கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பீர்கள்? அரசின் அணுகுமுறை மற்றும் இந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்த முக்கியமான முன்முயற்சிகள் என்னென்ன என்று நிதி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்திடம் வினவினார். இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ரமேஷ் சந்த், கடந்த 10 ஆண்டுகளில் சிறிய விஷயங்களை கையாளுவதற்கு பதிலாக விவசாயத்துறைக்கான விரிவான அணுகுமுறை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விலை நிர்ணயம், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மானியங்கள் மற்றும் ஒட்டுமொத்த முதலீடுகள் போன்றவற்றில் விவசாயிகளுக்கு நேரடி நன்மைகள் அடிப்படையில் நம்பத்தகுந்த ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றார். 2012-13 அல்லது 2013-14 நிதியாண்டை எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் பலன் குறிப்பிட்ட பயிர் மற்றும் குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டுமே கிடைத்ததை அறியலாம். ஆனால் காலப்போக்கில் அரிசி மற்றும் கோதுமையானது 12 மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இதேபோல் பருப்பு வகைகளும் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுகிறது. எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஊட்டச்சத்து தானியங்களும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. எனவே மாநில அரசு தீவிர பங்கு வகிக்கும் இடங்களிலெல்லாம் அதுபோன்ற மாநிலங்களில் குவிந்திருந்த நிலையை தாண்டி குறைந்தபட்ச ஆதரவு விலையை நடைமுறைப்படுத்த கொள்முதல் செய்வதற்கான உதவியை மத்திய அரசு நீட்டித்தது. அது அரிசி, கோதுமை, பருத்தி ஆகியவற்றோடு மட்டும் நின்றுவிடவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இப்போது அதிக எண்ணிக்கையிலான விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். அடுத்ததாக அரிசி, கோதுமை போன்ற கொள்முதல் முறை இல்லாத மாநிலங்களில் PM ஆஷா என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது. அங்கு மத்திய நிறுவனங்கள் மற்றும் மாநில ஏஜென்சிகள் விளைபொருட்களை கொள்முதல் செய்து அதன் விலை என்னவாக இருந்தாலும் மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்புகிறது. மேலும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது மற்றும் பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா விரிவுபடுத்தப்பட்டதையும் நீங்கள் உணரலாம் என்று தெரிவித்தார். பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனாவை தேர்ந்தெடுக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்து வருகிறது. பயிர்த்துறைக்கு மட்டும் முன்பு இருந்த நிறுவனக் கடன் மீதான மானியத்தின் பலனையும் அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளது. இது கால்நடை மற்றும் மீன்பிடி விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டு வரையிலான உட்கட்டமைப்பின் அடிப்படையில் பொது நீர்ப்பாசனம், கால்வாய் பாசனம் போன்றவற்றில் சிறிய விரிவாக்கம் இருந்ததை நீங்கள் காணலாம். எனவே இந்த அரசு பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் திட்டத்தை தொடங்கியது. அதில் 5 கூறுகளை முற்றிலும் வித்தியாசமான முறையில் செயல்படுத்தியது. கடந்த 6-7 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் நீர்ப்பாசனத்தின் பரப்பளவு 1% அதிகரித்து வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய திட்டமான குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் அதை நிர்ணயிப்பதற்கான புதிய அடிப்படை ஃபார்முலாவை அரசு நடைமுறைப்படுத்தியது. அதாவது MSP ஆனது உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் 50% அதிகமாக இருக்க வேண்டும். அது விவசாய பொருட்களின் விலைகளின் அடிப்படையை உயர்த்தியது. மேலும் மற்றொரு மிகப்பெரிய திட்டம் என்றால் அது பிரதமர் கிசான் சம்மான் நிதி எனப்படும் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம். இது 60 முதல் 70,000 கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அரசின் மிகப்பெரிய திட்டமாக மாறியுள்ளது. பிரதம மந்திரி கிசான் நிதியாக 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். பிரதம மந்திரி கிசான் நிதியாக 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து விவசாயம் தொடர்பான பல்வேறு விவரங்களை நீங்கள் பட்டியலிட்டீர்கள். அதில் அரசாங்கம் நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இதனால் MSP மூலம் நிதி வலுவூட்டல் PM கிசான் சம்மான் நிதி யோஜனா மூலம் நடைபெறுகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது. இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ரமேஷ் சந்த், கடந்த 10 ஆண்டுகளாக எந்த நாடும் விவசாயத்தில் 4% வளர்ச்சி விகிதத்தை எட்டவில்லை. PM கிசான் சம்மான் நிதி போன்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உங்களிடம் 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் சரி, 20 ஏக்கர் நிலம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே மாதிரியான ஆதரவு அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார்.
விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் சோனு சூட் 23.5 கோடி மண் சுகாதார அட்டைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. மேலும் அறுவடைக்கு பிறகு பயிர்களின் விளைபொருள் மேலாண்மைக்காகவும் அரசு திட்டங்களை கொண்டு வந்துள்ள நிலை மிகவும் முக்கியமான பகுதியாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உதாரணமாக மின்னணு தேசிய வேளாண் சந்தை விவசாயிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ரமேஷ் சந்த், இந்த சந்தையில் பல படிகள் உள்ளன என்பதை மீண்டும் பார்க்க வேண்டும். ஒன்று, அறுவடைக்கு பிந்தைய நிலையில் நமக்கு சிறந்த தளவாடங்கள் தேவை. அழிந்து போகக்கூடிய சில பொருட்களுக்கு குளிர்பதன வசதி தேவைப்படுகிறது. உற்பத்தி செய்யும் பகுதியிலிருந்து நுகர்வு பகுதிகளுக்கு விரைவான நகர்வு தேவைப்படுகிறது. எனவே நாம் அடிக்கடி ஈனாம் பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த திட்டங்களில் பலவற்றில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. தற்போது எந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்றாலும் ஏராளமான கிடங்குகள் வருவதை காணலாம். குளிர்பதன கிடங்கு அதிகரித்து வருகிறது. ஒரு விவசாயி தனது விளைபொருட்களை அங்கேயே வைத்திருக்கலாம். மேலும் அவர் மின்னணு ரசீதை பெறுகிறார். அதற்கு ஈடாக விவசாயி வங்கியில் கடன் பெறலாம். இதேபோல் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட்டுறவுக்கு முக்கியத்துவம் அளித்தலில் ஈனாம் நிச்சயமாக உதவுகிறது. சிறந்த போட்டியின் நோக்கத்தை விரிவுபடுத்தும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான ஏலதாரர்களை ஏல செயல்பாட்டில் சேர அனுமதிக்கும் வகையில் உள்ளூர் வியாபாரிக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படாமல் விவசாயிகளிடமிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கும் செயல்முறையில் சேரலாம். மண்டியின் ஈனாம் அமைப்பின் மூலம் எந்த வகையான சீர்திருத்தத்தை அரசு செய்திருக்கிறது என்பதை பொறுத்து மாநிலத்தில் எந்தவொரு நபரும் நாட்டில் உள்ள எந்த விவசாயியும் ஏலத்தில் பங்கேற்கலாம் மற்றும் விளைபொருட்களை ஏலம் எடுக்கலாம். எனவே இது மீண்டும் சந்தையில் போட்டியை அதிகரிக்க உதவியுள்ளது என்று தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் 1,75,000க்கும் அதிகமான பிரதமரின் கிசான் சம்ரிதி கேந்திரங்களை மத்திய அரசு நிறுவியுள்ளது. அவை விவசாயிகளுக்கு அவர்களின் பண்ணை நடைமுறைகள் மற்றும் விளைச்சலை மேம்படுத்த ஆலோசனை மற்றும் சேவைகளை வழங்குகின்றன. ஒவ்வொரு விவசாயியும் சென்று குறிப்பிட்ட ஆலோசனையை பெறுவதற்கான வழியை கொண்டிருக்கும் இந்த அணுகுமுறை எவ்வளவு முக்கியமானது என்று வினவினார். இதற்கு பதிலளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த், வளர்ச்சியின் 2 முக்கிய ஆதாரங்களில் ஒன்று புதிய கண்டுபிடிப்பு மற்றும் இரண்டாவது புதிய வகை உற்பத்தி நடவடிக்கைகள். எனவே நோயை கட்டுப்படுத்த புதிய வழிகள் வந்திருந்தால் ஊட்டச்சத்து மேலாண்மை, மகசூல் அதிகரிப்பதில் புதிய அறிவு, விளைபொருட்கள் விற்பனைக்கு சிறந்த சந்தை எங்கே என்ற எதிர்பார்ப்பு உருவாகும். எனவே இது விவசாயிகளுக்கு புதிய நடைமுறை சென்றடைய வேண்டிய வழியாகும். இதனால் அவர்கள் பயனடைவார்கள். மேலும் புதிய தொழில்நுட்பம், புதிய வகையான நடைமுறைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வளர்ச்சியின் இரண்டாவது முக்கிய ஆதாரம் பல்வகைப்படுத்துதல் ஆகும். சிறந்த ஊதியம் தரும் மாற்று வழிகள் இருந்தால் நிலக்கடலையை பயிரிடுவதற்கு பதிலாக காய்கறி, பழம் சிறந்த விளைச்சலை கொடுக்கும். வேறு ஏதேனும் பயிர் இருப்பதைக் கண்டால் விவசாயிகள் திடீரென நிலக்கடலையில் இருந்து அந்த பழம் அல்லது காய்கறிக்கு மாற முடியாது. பேக்கேஜ் என்ன, விதை எங்கே கிடைக்கும், புதிய வகையான உள்ளீடு எங்கே கிடைக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மையங்களின் இரண்டாவது செயல்பாடுதான் விவசாயிக்கு உதவும். நிகழ்ச்சியை தொடர்ந்த தொகுப்பாளர் சோனு சூட், தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் இந்த நாளிலும் இயந்திரமயமாக்கலுக்கும் விவசாயத்துறையிலும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. மேலும் விளைச்சலை மேம்படுத்தவும் உற்பத்தியை மேம்படுத்தவும் 40 மில்லியனுக்கும் அதிகமான விவசாயிகள் பங்கேற்றுள்ள பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனாவின் திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் அதிகாரமளிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான விவசாய திறன்களை வழங்குகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் இது எவ்வளவு முக்கியமானது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ரமேஷ் சந்த், பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனாவின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்திய விவசாய திறன் கவுன்சில் நம்மிடம் உள்ளது. அது நிச்சயமாக பல வழிகளில் நடைபெறுகிறது. கிருஷி விக்யான் கேந்திரா மாநில அளவிலான பயிற்சி மையம், வேளாண் பல்கலைக்கழகங்களில் திறன் மேம்பாடு தவிர மற்ற அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ட்ரோன்கள் மூலம் சில ஆதாயங்களை பெற முடிந்தால் ட்ரோன்களை இயக்கக்கூடிய நபர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான சூழலை அரசு உருவாக்கி வசதி செய்து தருகிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக நாரி சக்தி, அதனால் பல பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்க பயிற்சி அளிக்கப்படும். இதேபோல் சொட்டு நீர் பாசனத்தை ஊக்குவித்தல், இதேபோல் உள்ளீடு மற்றும் நீர்ப்பாசனத்தின் சென்சார் அடிப்படையிலான பயன்பாட்டை மேம்படுத்துதல், இந்த புதிய வகையான முதலீடு, புதிய வகையான உபகரணங்கள் மற்றும் தேவையான புதிய வகையான சொத்துக்கள் பற்றிய அறிவுடன் அதுவும் நடைபெற்று வருகிறது. விவசாயத்தில் வரும் ட்ரோன்களை பயன்படுத்திக் கொள்ள விவசாயிகளின் அறிவை மேம்படுத்துவது நமக்கு தேவை என்று தெரிவித்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.